ஊருக்குள்ளே வரான், நம்பர் பிளேட் இல்லாமல் வரான். சென்னையிலேருந்து நம்பர் பிளேட்டே இல்லாமல் வந்திருக்கிறான். அவனை எப்படி அனுமதிச்சாங்க? வெளிப்படையாக சொல்ல நினைக்கிறேன், என்னோடய பென்னிஸ் இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து அழுகல் நிலைமைக்கு போயிடுச்சு. ஒரு எரெக்ஷன் ஆனால் இருக்கும், எவ்வளோ பெருசு இருக்கும், அது மாதிரி நார்மலாகவே ஆயிடுச்சு. புண்ணாயிடுச்சு அப்படி, புண்ணாயிடுச்சு அப்படி. இப்போது அந்த இடத்துல தப்பு நம்ம மேலே இருந்தால் அவன் ஏன் காரை எடுத்துக்கிட்டு ஓடணும்? நான் காரை விரட்டிக்கிட்டு போவேன், நில்றான்னு அந்த காரை விரட்டிக்கிட்டே பின்னாடி போவேன். அவனும் வீடியோ எடுக்கிறான், நானும் வீடியோ எடுக்கிறேன். நான் வீடியோ எடுக்கும்போது தட்டி விடுறான். நான் எப்போவுமே உங்கள் பக்கம்தான் அப்படின்னு சொல்கிறான். எங்களை பற்றி என்ன, நாங்கள் உங்களுக்கு எப்பவுமே ஆதரவாக தான் இருப்போம். எங்களை பற்றி என்ன, நாங்கள் உங்களுக்கு எப்பவுமே ஆதரவாக தான் இருப்போம். இறந்து போன குடும்பத்துக்கு வந்து ஒருத்தர் இறந்தா அந்த பிள்ளைகளுக்கு வந்து 5 லட்சமா, 2 பேர் இறந்துட்டா 10 லட்சமா, இறந்து போன குடும்பத்துக்கு வந்து. இந்த சாட்டை துரைமுருகனும் இவனுடைய நொன்னை இருக்கான்ல, இவனுங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு எங்கேயும் வசூல் பண்ணாமல் இருக்கிறானுங்களா? நாங்கள் இங்கே பெருசாக பிடுங்க போகிறோம், எங்களுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி. கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவருக்கு எதுக்கு 10 லட்சம்? யார் காசில் கொடுக்குறது? Like, why are you snatching away the phones of journalists? Why are you not allowing journalists inside? Journalists can be allowed, not the vehicles of the journalists. Okay, then talk politely. You can't talk to us like that. Hello? Just because you are talk doesn't mean that okay, you can rule us as an order. It doesn't happen. Okay, that's over. That's done. இவரது பெயர் சபீர் அகமது. இவர் ஒரு சிறந்த பத்திரிகையாளரும் கூட. சம்பவம் நடந்த முதல் நாளிலிருந்தே அந்த ஏரியாவில் நிறைய செய்திகளை சேகரிச்சிட்ருக்காரு. அதே போல் அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் செய்தி சேகரிக்கிறதுக்காக உள்ளே வராரு ஊருக்குள்ளே. அப்போது அந்த நீதிமன்ற வளாகத்துக்கு முன்னாடியே நின்று காவலர்கள் எல்லாம் வழிமறிக்கிறாங்க, ஊருக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு. அவர் ஒன்றும் பெரிய வாகனத்துல எல்லாம் வரல, ஒரு சின்ன ஸ்ப்ளெண்டர் பைக்கில் தான் வந்தார். அந்த ஸ்ப்ளெண்டர் பைக்கை நிறுத்தி உள்ளே போகக்கூடாதுன்னு சொன்ன இந்த காவலர்கள் இந்த சாட்டை துரைமுருகன் என்கிற ஒரு அயோக்கியனை, கலவரக்காரனை உள்ளே அனுமதிச்சிருக்கு. குண்டாஸில் கைதாகி சிறைக்கு போயிட்டு வந்த ஒரு குற்றவாளியை எந்த கேள்வியும் கேட்காம அனுப்பி வைக்கிறாங்க. அவன் வந்த காரில் நம்பர் பிளேட்டு கூட இல்லை. நம்பர் பிளேட்டே இல்லாத ஒரு காரில் குண்டாஸில் உள்ளே போன ஒரு குற்றவாளி உள்ளே வரான். அவன் போகிற இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரகலையை பண்ணிட்டு தான் வருவான், அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி அவன் உள்ளே வரும்போது நம்பர் பிளேட் எங்கடா அப்படின்னு கேட்டு வண்டியை நிறுத்தாமல் இவன் வண்டியை விட்டு இறங்கும்போது பக்கத்தில் நானும் இருந்தேன். வண்டியை விட்டு இறங்கின உடனே கூட இருந்தவங்க கிட்ட கேட்குறான், இப்போது கரண்ட்டில் எத்தனை பேர் செத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறான். அவங்க ஒரு 35-36 இருக்கும்னே அப்படின்னு கூட வந்த பசங்க சொல்கிறாங்க. இன்னும் சாகட்டும், நிறைய பேர் செத்தாதான் நாம் இதில் அரசியல் பண்ண முடியும், அப்போ தான் திமுக கவர்மெண்ட்டை நாம் டிஸ்மிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வரான். அது என் காதில் நல்லாவே கேட்குது. ஏன்னா வண்டியை விட்டு இறங்கும்போது நான் பக்கத்துலேயே தான் நிற்கிறேன். வண்டியை விட்டு இறங்கினதுக்கப்புறம் நான் கூடவே வரேன். சரி, ஏதோ ஒரு பெரிய யூடியூபர் வரானே, அவன் என்ன பேசுகிறான்னு கேட்போம் அப்படின்னு நானும் போய் பக்கத்தில் நிற்கிறேன். அப்போ தான் இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. அப்போவே நமக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இவன் என்னடா அரசியல் பண்ணணும் அப்படின்னா அரசியலாக எதிர்கொள்ளணும், அதுக்காக நம்ம ஊர் மக்கள் சாகணும் அப்படின்னு சொல்கிறானே அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஏதோ பேச போகிறான், ஏதோ சொல்ல போகிறான், அதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவனை வீடியோ எடுக்க போகிறேன். அப்போவும் உள்ளே போயிட்டு அந்த கண்ணுக்குட்டி வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த பீரோவில் ஒட்டியிருக்கிற ஸ்டிக்கரு, கதவில் ஒட்டியிருக்கிற ஸ்டிக்கரு, இந்த ஸ்டிக்கரை எல்லாம் வச்சுக்கிட்டு முதலமைச்சரை திட்டி பேசிக்கிட்டு இருந்தான். முதலமைச்சரை அசிங்கமாக பேசிக்கிட்டு இருந்தான். சரி, அவன் பேசிட்டு போகிறான், முதலமைச்சரை பேசுகிறான், முதலமைச்சர் அதுக்கு பதில் கொடுப்பாரு. வேறு என்ன மக்களை பற்றி ஏதாவது பேசுகிறானா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன்.
அப்போ நான் வீடியோ எடுக்கும்போது கூட என்னோடய கேமராவை தட்டி விட்டுட்டான். கேமராவை தட்டி விட்டு தான் நான் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பின்னாடி போகிறான். அப்போது போலீஸை பார்த்த உடனே பல்ல அழிக்கிறான். அடிவேல் கடவுள் போலீஸ் இருப்பாங்க, அது மாதிரிலாம் இருக்காங்க. நிழலுக்காக வந்து ஒதுக்கிட்டீங்களாங்க? கள்ளச்சாரை வியாபாரம் விற்க இடத்துல வந்து பார்த்தீங்களா பாட்டாங்க. நான் எப்போவுமே உங்கள் பக்கம்தான் அப்படின்னு சொல்கிறான். எங்களை பற்றி என்ன, நாங்கள் உங்களுக்கு எப்பவுமே ஆதரவாக தான் இருப்போம். எங்களை பற்றி என்ன, நாங்கள் உங்களுக்கு எப்பவுமே ஆதரவாக தான் இருப்போம். எங்களை பற்றி என்ன, நாங்கள் உங்களுக்கு எப்பவுமே ஆதரவாக தான் இருப்போம். கண்ணுக்குட்டிக்கிட்ட மாமூல் வாங்கிட்டு இந்த விஷசாராயத்தை மக்களை குடிக்க வச்சவன் இந்த காக்கி சட்டைக்காரன். அதை மறந்துடக்கூடாது. போலீஸ் பக்கம் நிற்பேன் அப்படிங்கிறான், மக்கள் பக்கம் நிற்க மாட்டேன்னு சொல்கிறான். அது என்னன்னா, சாராயம் குடித்து செத்தவங்களுக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறான். இறந்து போன குடும்பத்துக்கு வந்து ஒருத்தர் இறந்தா அந்த பிள்ளைகளுக்கு வந்து 5 லட்சமா, 2 பேர் இறந்துட்டா 10 லட்சமா, இறந்து போன குடும்பத்துக்கு வந்து ஒருத்தர் இறந்தா அந்த பிள்ளைகளுக்கு வந்து 5 லட்சமா, 2 பேர் இறந்துட்டா 10 லட்சமா. சரி, மக்களுடைய வரிப்பணத்தை அந்த குடும்பங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னா வேறு வழி இல்லை. குழந்தைங்க அனாதையாக நிற்கிதே, கொடுத்து தானே ஆகணும். சாராயம் குடித்தவன் அயோக்கியன், அவன் கேப்ப மாதிரி முல்லை மாதிரி முடிச்ச வைக்கி அவன் செத்து போனான். அவனுக்கு பிறந்த குழந்தைகள் இருக்குமில்ல, அந்த பிஞ்சு குழந்தைங்க, அந்த குழந்தைங்க எப்படி வாழும்? ரோட்டில் பிச்சை எடுக்க போயிடுறது. இந்த மரணத்துக்கு நாமளும் ஒரு காரணமாக இருக்கிறோமே. நாமெல்லாம் இந்த சமூகத்தை சரியாக வழி நடத்தியிருந்தா அந்த குழந்தைங்க அனாதையாக இருக்காதுல்ல. முதலமைச்சராக வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி சாராய கடை இருக்கிறத கண்டுபிடிப்பார். அந்த வீட்டை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து அதை முன்னெடுத்துருக்கணும்ல, கடையை தடுத்து நிறுத்தியிருக்கணும்ல. எல்லா கட்சிக்காரனுக்கும் தெரிஞ்சிருக்கு, எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சே நாம் அதை அனுமதிச்சதுனால அதை நாம் தான் பொறுப்பேற்றுக்கணும். சாராயம் குடித்தவன் செத்து போயிட்டான், அவன் எழுந்து வந்து இந்த காசை வாங்கி செலவு பண்ணுறதில்ல. அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், அந்த குழந்தைங்க ரோட்டில் அனாதையாக பிச்சை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே அந்த குழந்தைகளுக்கு பணம் கொடுத்து அரசு உதவி செய்யுது. அதை எடுத்து கிண்டலாக கேலியாக பேசி, அதை நக்கலாக பேசி, இப்போது இவனுங்க எங்கும் வசூல் பண்ணாமல் இருக்கானுங்களா? இந்த சாட்டை துரைமுருகனும் இவனுடைய நொண்ணை இருக்கான்ல, இவனுங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு எங்கேயும் வசூல் பண்ணாமல் இருக்கிறானுங்களா? இவனுங்க பொழப்பே எப்படி ஓடுது? வெளிநாட்டிலிருந்து மக்களை ஏமாற்றி அந்த இலங்கை தமிழர்களிருந்து நம்ம தமிழ்நாட்டு தமிழர்களையும் சேர்த்து ஏமாற்றி, நாங்கள் இங்கே பெருசாக பிடுங்க போகிறோம், எங்களுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி இவனுங்க வெளிநாட்டிலிருந்து பிச்சை எடுக்கிறானுங்க. இவனுங்க எடுக்கிற பிச்சையெல்லாம் ஓகே, அப்பனாத்தால் இழந்து அந்த குழந்தைங்க அனாதையாக நிற்கிது. அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அந்த குழந்தைகளுக்கு அரசு உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கு. அதை எடுத்து நக்கல் பண்ணுறானுவ. இப்படி இதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே அப்படியே வெளியே வரேன். அவனும் வீடியோ எடுக்கிறான், நானும் வீடியோ எடுக்கிறேன். நான் வீடியோ எடுக்கும்போது தட்டி விடுறான். சரி, நான் பேசாமல் வந்துட்டேன். என் கேமராவை தட்டி விடும்போது சரி நீ என்னவோ பேசு அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். ஏற்கனவே இவன் ஜெயிலில் கிடக்கும்போது, இந்த குண்டாஸில் ஜெயிலுக்கு போனான் இல்லைங்களா, அப்போ அவன் ஜெயிலில் இருக்கும்போது அந்த கொட்டை அழுகி போச்சு அப்படின்னு தான் ஜாமீன் கேட்டான். எனக்கு ஜாமீன் கொடுங்க, மூத்திரமே போக முடியல, கொட்டையெல்லாம் அழுகி போச்சு அப்படின்னு சொல்லி அழுது புலம்பி அப்புறம்தான் ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்தான். அந்த இடத்துல தப்பு நம்ம மேலே இருந்தால் அவன் ஏன் காரை எடுத்துக்கிட்டு ஓடணும்? நான் காரை விரட்டிக்கிட்டு போவேன், நில்றா நில்றா நில்றான்னு அந்த காரை விரட்டிக்கிட்டே பின்னாடி போவேன். நிறுத்துப்போம்.
அங்கே தப்பு நம்ம மேலே இருந்து அவன் யோக்கியமானவனாக இருந்தால் காரை எடுத்துக்கிட்டு ஏன் ஓடணும்? நான் போய் விரட்டிட்டு போய் நிறுத்துறாங்கிறேன். அங்கே போய் ஒரு டர்னில் திரும்பும்போது அங்கே 2 பேர் சேர்ந்து வண்டியை நிறுத்திட்டாங்க. நாம் எதுக்காக வந்திருக்கோம்? அதே இடத்துல நாம் ஏதாவது பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல வெயிட் பண்ணியிருந்தானா அவன் அந்த ஊர் எல்லையை தாண்டி இருக்க முடியாது. அப்போது எதுக்காக அவன் ஓடுறான் அதை யோசிச்சு பாருங்க. நம்மக்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடுறான், எங்கே சிக்குனா அட்டி வெளுத்துருவாங்களோ அப்படின்னு ஓடுறான். அவன் ஏற்கனவே குண்டாஸில் கைதானவன், சர்ச்சைக்குரியவன், எப்படியும் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவான் அப்படிங்கிறதும் தெரியும். பிரச்சனைக்குரியவன் ஊருக்குள்ளே வரான், நம்பர் பிளேட் இல்லாமல் வரான். சென்னையிலிருந்து நம்பர் பிளேட்டே இல்லாமல் வந்திருக்கிறான். அவனை எப்படி அனுமதிச்சாங்க? ஒரு பத்திரிகையாளருடைய ஸ்ப்ளெண்டர் பைக்கை அனுமதிக்காத இந்த காவலர்கள் இவனுடைய அந்த இன்னோவா காரை எப்படி அனுமதிச்சாங்க?